லெஜண்ட் சரவணன் சரவணா ஸ்டோர்ஸ் ஆட்ல நடிச்சிட்டு இருந்தவர் ஏன் நம்மளே ஒரு படத்தில் நடிக்கூடாது அப்படின்னு இறங்கின படம் தான் லெஜண்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இவரோட தோற்றத்தை பல பேர் கிண்டல் பண்ணாங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம பேசுறவன் 1000 பேசட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நடிச்சு முடிச்சாரு. அடுத்ததா 2வது படத்துக்காக தாடி மீசியோடு இருக்கிற மாதிரி ஒரு லுக்ல போட்டோ வந்துச்சு. அப்போ கூட பெருசா இதை யாரும் சீண்டல. ஆனா ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் வந்திருந்தது. இதை பார்த்துட்டு என்னப்பா ஆளே மாறிட்டாரு, மிரட்டலா இருக்காரு, இது சூப்பரா இருக்கே அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சவர். எதிர்நீச்சல் படம் மூலமாக தான் இயக்குனராக மாறினார். அதுக்கப்புறம் காக்கி சட்டை படத்தில் சிவகார்த்திகேயனை காமெடி ரூட்லேருந்து ஆக்ஷன் ரூட்டுக்கு மாற்றி விட்டவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் கொடி படம் மூலமாக தனுஷை முதல்ல டபுள் ஆக்ஷனில் நடிக்க வச்சவரும் இவர் தான். அதே வரிசையில் கருடன் படம் மூலமா சூரிய காமெடி ட்ராக்ல இருந்து ஆக்ஷன் ஹீரோவா மாத்தி விட்டவரும் இவர் தான். கருடனுக்கு முன்னாடியே விடுதலை பார்ட் 1லையும் இவர் கோ ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு செகண்ட் யூனிட் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. வெறும் டைரக்டரா மட்டும் இல்லாம லிரிசிஸ்டாவும் இருந்திருக்காருங்க. எதிர்நீச்சல் படத்துல உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறைந்து போனது, உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே, இந்த பாட்டு எழுதினதும் சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளா சரக்கு அடிச்சேன் போதையே இல்லை, இந்த பாட்டு எழுதினதும் இவரே தான். சரி, இப்படி ஒரு சூப்பரான இயக்குனரோட இயக்கத்தில் லெஜண்ட் நடிக்க போறாரு. இந்த படத்தோட பேர் என்ன, ஃபர்ஸ்ட் லுக் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த நாளில் வரப்போகுது. இந்த படத்து மேலே இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பே உருவாயிருக்கு.